சில டம்மி டீம்லாம் இருக்கு, ஒரு 147க்கு ஆல் அவுட் ஆன டீம்லாம் இருக்கு. அந்த அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் கேவலமா போய் தோக்கல. ஸோ நல்ல ஒரு ஃபைட் கொடுத்து தான் லாஸ்ட் வரை போயிருக்கோம். இன்னைக்கு நம்ம தலைமை ரொமாரியோ ஷெஃபர்டு 2 விக்கெட் எடுத்து பார்த்தோம். நல்ல தலைவன்ட்டு ஓவர் போறப்போ பயந்துட்டு இருந்தோம். பட் தலைவனே நல்லா போட்டான். ஒரு 20 ரன் ஷாட், 20 ரன்ஸ் இருந்தால் மேட்ச் வின்னு. சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். போன சீசன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் போயிருக்கு. ஹெட் டு ஹெட் அதே சேம் 4-4 தான் போயிருக்கு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கையில தான் இன்னும் மேட்ச் இருக்கு, சீசனும் நம்ம கையில தான் இருக்கு. சில டீம்ஸ்லாம் 5 கப் வச்சிருக்கேன் 5 கப் வச்சிருக்கேன்னா அவனெல்லாம் பார்த்தா ஐபிஎல்லேருந்தே காணாம போயிட்டாங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆயிட்டாங்க. 6க்கு 5 மேட்ச் ஜெயிக்கணுன்ற கணக்குல இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஆர்சிபியா கம்பேக் பண்றதுக்கு? இதுல வேற ஆனாவனா ஒரு மேட்ச் ஜெயிச்சா கம்பேக் பண்ணிட்டோம் அவ்வளவுதான், மிச்ச டீம்லாம் ஒதுங்கி நில்லுங்க அப்படி இப்படின்னு கதை விட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. கம்பேக்னா அது ஆர்சிபி டீம் மாதிரி வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட் 6 மேட்ச் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சு 2024 பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனோம். அந்த மாதிரி எந்த ஒரு டீமும் இதுக்கப்புறம் குவாலிஃபை ஆக போறதும் இல்லை. குவாலிஃபை ஆக நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா ஆர்சிபியால பண்ண முடிஞ்ச ரெக்கார்டை எவனாலையும் பண்ண முடியாது. ஏன் கனவுல கூட நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெக்கார்டு ஒண்ணு அப்படியே நின்று பேசுவோம். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ரெக்கார்டு அப்படியே நிற்கும், வரலாறு மாதிரி நின்றுட்டு இருக்கோம். ஆர்சிபி கிட்ட தோத்து 3ஆம் சீசன் வெளியே போறீங்க, அது ஒரு ஹாப்பியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் இயராவது ஒரு நல்ல, அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்தாலும் கப்பு கிடையாது, கப்பையும் குவாலிஃபை கூட ஆக மாட்டீங்க. அடுத்த மேட்ச் சிஎஸ்கேக்கு எம்ஐ அடிக்கிற சிஎஸ்கே டீமே அவ்வளோதான். ஐபிஎல் பிளே ஆஃப் ஏன் 7th 8th முடிக்கிற கனவு கூட அவங்க மறந்துட வேண்டியதான். அந்த அளவுக்கு எம்ஐ ஒரு அடிக்க போறாங்க. பங்காளிட்ட அடி வாங்கிட்டு அதோட சிஎஸ்கே ஃபேன்ஸு காணாம போயிடுவாங்க பங்காளி அடிக்கிற அடியிலே. ஸோ இனி பங்காளிலாம் இல்லை, பங்காளி அடிப்பான், அங்காளி காணாம போயிடும். அங்காளினா யாரு? சிஎஸ்கே தான். ஸோ அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்னும் கனவு காணாதீங்க. போயிட்டு வேற ஏதாவது டீமுக்கு போன வருஷம் பச்சந்தியா மாதிரி எங்க பங்காளி எம்ஐ போயிட்டான்டா, ஆர்சிபி அடிப்பான்டா, ஆர்சிபிலாம் கப்பே அடிக்க மாட்டீங்கடா அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி போய் மறுபடியும் வேற யாராவது டீமுக்கு பச்சந்தித்தனமா மாறி சாலரை அடிச்சுனாங்க. போன வருஷம் அதே மாதிரி ஆர்சிபி தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்க்கு சப்போர்ட் பண்ணி ஃபைனல் வந்தப்போ இந்த மாதிரியும் அதே மாதிரி ஏதாவது டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா யுகத்தின் சம்பவம் கடவுள் எழுதிட்டாரு. ஆர்சிபி தொடர்ந்து 3 வருஷம் கப் அடிக்கணும்ன்றது அது எவனாலையும் மாற்ற முடியாது. சரியா? சிஎஸ்கே மஞ்சமாக்கனாலையும் முடியாது, பஞ்சாப்ல இருக்க ரவுடி ஐயராலையும் முடியாது. சரியா? ஆர்சிபியை அடிக்கணும்னா இன்னும் 3 வருஷத்துக்கு எந்த ஒரு டீமும் கிடையாது. புதுசா வேணா ஏதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் நல்ல ஃபுல்லா ஃபாரின் பிளேயர்ஸா இறக்கி வேணா கூட்டுவாங்க. அப்போ எங்க டீம்ல இருக்க ஆளுங்க அடிச்சு ஓடுறோம். கிங் கோலி ஒருத்தர் போதும். அவன் இன்னைக்கு அவுட் ஆயிட்டான். தலைவன் அவுட் ஆகலன்னா வச்சுக்கோ, இன்னைக்கு கேமே வேற லெவல்ல இருந்திருக்கும். பிரின்ஸுக்கு ராஜானா யாருன்னு இன்னொரு வாட்டி நிரூபிச்சிருப்போம். சரி ஓகே, நம்ம பையன் தான் பிரின்ஸ், பொழைச்சு போறான், பாத்துக்கலாம் அடுத்த சீசன்ல. கில்ல 18வது பால்ல கிங்கு கேட்ச் பிடிச்சு கிங்க கிட்ட ஆட்டிடியூட் காமிச்ச கில்ல அவுட் எடுத்தோம். வேற லெவலா இருந்துச்சு. கிங்கோட ரிவெஞ்ச் அந்த இடத்துல பார்த்துட்டு ஆட்டிடியூடு அவுட் கிடையாது. ஜேசன் ஹோல்டர் வந்து பிடிச்சி கீழே வச்சிட்டாரு. நம்ம விராட் அப்பீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை நம்ம இடத்துல ஏமாத்திட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அது மட்டும் அவுட் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு 156 போயிருக்காது. அதுக்கு மேலே ஒரு 175, 180, 200 கூட போயிருக்கு. 200 மேலே போயிருக்கும். ஏன்னா விக்கெட் வந்து அந்த 7 to 14 அந்த ஓவருக்குள்ள நிறைய விக்கெட் விட்டுட்டோம். ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சு ஆர்சி ஃபேன்ஸ் நினைச்ச மாதிரி இல்லாம போச்சு. ஸோ கிங் வெர்சஸ் பிரின்ஸ், இதுல போன மேட்ச் கிங்கு ஜெயிச்சாப்புல, இந்த வாட்டி பிரின்ஸு ஜெயிச்சிருக்காப்புல. ஸோ நம்ம பையன்தான். சுப்மன் கில்ல 18வது பால்ல கிங்கு கேட்ச் பிடிச்சு கிங்க கிட்ட ஆட்டிடியூட் காமிச்ச கில்ல அவுட் எடுத்தோம். வேற லெவலா இருந்துச்சு. கிங்கோட ரிவெஞ்ச் அந்த இடத்துல பார்த்துட்டு ஆட்டிடியூடு ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட்டா போச்சு. 20 ரன்ஸ் எஸ்ட் அடிச்சிருந்தா மேட்சை வின் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு படிக்கல ஒரு அடிக்கலா இருந்து மேட்ச் நல்லா கொண்டு போனாரு. அவருக்கும் ஒரு நல்ல ஃபினிஷ் கிடைக்காம போயிருச்சு. ரஜத் பட்டிதர் கேட்ச் வந்து அது அவுட் கிடையாது. ஜேசன் ஹோல்டர் வந்து பிடிச்சி கீழே வச்சிட்டாரு. நம்ம விராட் அப்பீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை நம்ம இடத்துல ஏமாத்திட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அது மட்டும் அவுட் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு 156 போயிருக்காது. அதுக்கு மேலே ஒரு 175, 180, 200 கூட போயிருக்கு. 200 மேலே போயிருக்கும். ஏன்னா விக்கெட் வந்து அந்த 7 to 14 அந்த ஓவருக்குள்ள நிறைய விக்கெட் விட்டுட்டோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு இது. அதுவும் சில நம்ம கேவலமா ஒன்றும் தோக்கல. சில டம்மி டீம்லாம் இருக்கு, ஒரு 147க்கு ஆல் அவுட் ஆன டீம்லாம் இருக்கு. அந்த அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் கேவலமா போய் தோக்கல. ஸோ நல்ல ஒரு ஃபைட் கொடுத்து தான் லாஸ்ட் வரை போயிருக்கோம். இன்னைக்கு நம்ம தலைமை ரொமாரியோ ஷெஃபர்டு
2 விக்கெட் எடுத்து பார்த்தோம். நல்ல தலைவன்ட்டு ஓவர் போறப்ப பயந்துட்டு இருந்தோம். பட் தலைவனே நல்லா போட்டான். ஒரு 20 ரன் ஷாட், 20 ரன்ஸ் இருந்தா மேட்ச் வின்னு. சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். போன சீசன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் போயிருக்கு. ஹெட் டு ஹெட் அதே சேம் 4-4 தான் போயிருக்கு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கையில தான் இன்னும் மேட்ச் இருக்கு, சீசனும் நம்ம கையில தான் இருக்கு. சில டீம்ஸ்லாம் 5 கப் வச்சிருக்கேன் 5 கப் வச்சிருக்கேன்னா அவனுங்களாம் பார்த்தா ஐபிஎல் இருந்தே காணாம போயிட்டாங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆயிட்டாங்க. 6க்கு 5 மேட்ச் ஜெயிக்கணுன்ற கணக்குல இருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஆர்சிபியா கம்பேக் பண்றதுக்கு? இதுல வேற ஆனாவுனா ஒரு மேட்ச் ஜெயிச்சா கம்பேக் பண்ணிட்டோம் அவ்வளவுதான், மிச்ச டீம்லாம் ஒதுங்கி நில்லுங்க அப்படி இப்படின்னு கதை விட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. கம்பேக்னா அது ஆர்சிபி டீம் மாதிரி வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 8 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட் 6 மேட்ச் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சு 2024 பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனோம். அந்த மாதிரி எந்த ஒரு டீமும் இதுக்கப்புறம் குவாலிஃபை ஆக போறதும் இல்லை. குவாலிஃபை ஆக நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா ஆர்சிபியால பண்ண முடிஞ்ச ரெக்கார்டை எவனாலையும் பண்ண முடியாது. ஏன் கனவுல கூட நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெக்கார்டு ஒண்ணு அப்படியே நின்று பேசும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ரெக்கார்டு அப்படியே நிற்கும், வரலாறு மாதிரி நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த சிஎஸ்கே மெஞ்சமாக்கெல்லாம் கம்பேக்னு நீ ஒன்றும் சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நீங்க ஒன்றும் ஆர்சிபி கிடையாது கம்பேக் பண்ணி ஜெயிச்சு குவாலிஃபை ஆக. மூணாவது சீசன் 3ஆம் நாமமா ஆகி போச்சு. அதுவும் ஆர்சிபி கிட்ட தோத்து 3ஆம் சீசன் வெளியே போறீங்க, அது ஒரு ஹாப்பியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ். நெக்ஸ்ட் இயராவது ஒரு நல்ல, அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்தாலும் கப்பு கிடையாது, கப்பையும் குவாலிஃபை கூட ஆக மாட்டீங்க. ஸோ இந்த வாட்டி 2 பேருக்கு தான் போட்டி. எம்ஐன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன், பட் எம்ஐ அவுட் ஆஃப் பிளே ஆஃப் ரேஸ்ன்றதுனால 2 போரி. போன வருஷம் அதே ஃபைனல் தான் போல, பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி போல, அதே ஒன் சைடு கேமா போன வருஷம் 3 அடி 3 மேட்ச்ல அடிச்சு ஓட விட்டான். 4 மேட்ச்ல 3 மேட்ச் அவங்க தர்மடி கொடுத்து பிளே ஆஃப்லயும் அடிச்சு ஓட விட்டோம். முந்தைய மேட்ச்ல ஆல் அவுட் எடுத்து அவங்க பொட்டில மட்டும் அமுச்சு விட்டோம். பஞ்சாப் லாரிலேயே பொட்டில மட்டும் அவங்களை அமுச்சு விட்டோம். இந்த வாட்டியும் அதே தான், ஃபைனல் வருவாங்க. பஞ்சாப் அதே மாதிரி அடிக்கிறோம், செகண்ட் பொசிஷன்ல முடிக்கிறோம், பஞ்சாப்பை எலிமினேட்டர்ல அடிக்கிறோம். ஃபைனல் வருவாங்க, ஃபைனல்லையும் அடிச்சு ஓட விடுறோம். ரவுடி ஐயர்லாம் கிடையாது, இங்க கிங் மட்டும்தான், ராஜா ஆட்சி மட்டும்தான். இனி ஐபிஎல்னாலே ராஜா கிங் கோலியோட ஆட்சி மட்டும்தான் தொடர போகுது. இனி அந்த 5 கப்புன்ற பரம்பரை எல்லாம் காணாம போன பரம்பரையா ஆல்ரெடி காணாம போயிருச்சு. ஐபிஎல் இருந்து 3 வருஷமா காணாம போயிருச்சு. ஸோ இனி அவனும் 5 கப்புன்னு சொல்லிட்டு வராதிங்க, அவ்வளவுதான். புவனேஸ்வர்லாம் வேற லெவலு, ஒரு பாலும் அப்படியே வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன நம்ம ஸ்டார்டிங்ல கில்லும் பட்லரும் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் அடிக்க விட்டோம். ஸோ அவங்கள இன்னும் கொஞ்சம் ஒரு 20 to 50 ரன்ஸ்ல அவனுங்களை விக்கெட் எடுத்திருந்தா மேட்ச் நம்ம கையில. சரி ஓகே, இன்னைக்கு எனிவே நம்மளுக்கு ஒரு பேட் டே, அவ்வளவுதான். பேட் சீசன் இல்லை, பேட் டே. சில டீம்லாம் ஒரு 3-4 சீசனா காணாம போயிட்டு இருக்காங்க, பேட் சீசனா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம இல்லை. ஸோ நம்ம வேற லெவல் பண்ணிட்டு இருக்கோம். கப்பு நம்மளுக்கு தான், எல்லாரும் ஃபேன்ஸும் நம்பிக்கையா இருங்க. கப்பு நம்மளுக்கு தான் இந்த வருஷம். ஏன்னா 2ஆம் தேதி இருக்கு. நான் சொன்ன பங்காளி எம்ஐ அன்னைக்காவது நீங்க யாருன்னு காமிக்கிட்டாடி. போன மேட்ச் பார்த்தோம், தரமா இருந்துச்சு. ரோஹித் கேப்டன்சி இல்லாதனால எம்ஐ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஸோ சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி மேபி மாத்தினா கண்டிப்பா, அதுவும் போன மேட்சை அடி ஐயோ, ரோஹித் இடத்தை யாரும் ஃபில் பண்ண முடியாது. ரயான் ரெக்கில்டன் வந்து அதை மேட்ச் பண்ணியிருக்காப்ல. ஸோ அடுத்த மேட்ச் சிஎஸ்கேக்கு எம்ஐ அடிக்கிற சிஎஸ்கே டீமே அவ்வளவுதான். ஐபிஎல் பிளே ஆஃப் ஏன் 7th 8th முடிக்கிற கனவு கூட அவங்க மறந்துட வேண்டியதான். அந்த அளவுக்கு எம்ஐ ஒரு அடிக்க போறாங்க. பங்காளிட்ட அடி வாங்கிட்டு அதோட சிஎஸ்கே ஃபேன்ஸு காணாம போயிடுவாங்க பங்காளி அடிக்கிற அடியிலே. ஸோ இனி பங்காளிலாம் இல்லை, பங்காளி அடிப்பான், அங்காளி காணாம போயிடுவான். அங்காளினா யாரு? சிஎஸ்கே தான். ஸோ அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்னும் கனவு காணாதீங்க. போயிட்டு வேற ஏதாவது டீமுக்கு போன வருஷம் பச்சந்தியா மாதிரி எங்க பங்காளி எம்ஐ போயிட்டான்டா, ஆர்சிபி அடிப்பான்டா, ஆர்சிபிலாம் கப்பே அடிக்க மாட்டீங்கடா அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி போய் மறுபடியும் வேற யாராவது டீமுக்கு பச்சந்தித்தனமா மாறி ஜாலரா அடிச்சுனாங்க. போன வருஷம் அதே மாதிரி ஆர்சிபி தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்க்கு சப்போர்ட் பண்ணி ஃபைனல் வந்தப்போ இந்த மாதிரியும் அதே மாதிரி ஏதாவது டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா யுகத்தின் சம்பவம், கடவுள் எழுதிட்டாரு, ஆர்சிபி தொடர்ந்து 3 வருஷம் கப் அடிக்கணும்ன்றது. அது எவனாலையும் மாற்ற முடியாது. சரியா? சிஎஸ்கே மஞ்சமாக்கனாலையும் முடியாது, பஞ்சாப்ல இருக்க ரவுடி ஐயராலையும் முடியாது. சரியா? ஆர்சிபியை அடிக்கணும்னா இன்னும் 3 வருஷத்துக்கு எந்த ஒரு டீமும் கிடையாது. புதுசா வேணா ஏதாவது ஃபாரின் பிளேயர்ஸ், நல்ல ஃபுல்லா ஃபாரின் பிளேயர்ஸா இறக்கி வேணா கூட்டுவாங்க. அப்போ எங்க டீம்ல இருக்க ஆளுங்க அடிச்சு ஓடுறோம். கிங் கோலி ஒருத்தர் போதும். அவன் இன்னைக்கு அவுட் ஆயிட்டான், தலைவன். அவுட் ஆகலன்னா வச்சுக்கோ, இன்னைக்கு கேமே வேற லெவல்ல இருந்திருக்கும். பிரின்ஸுக்கு ராஜானா யாருன்னு இன்னொரு வாட்டி நிரூபிச்சிருப்போம். சரி ஓகே, நம்ம பையன் தான் பிரின்ஸ், பொழைச்சு போறான். பாத்துக்கலாம் அடுத்த சீசன்ல.